வணக்கம். ஆன்மீக செய்திகள். திருச்சி காவிரிக்கு வடகரையில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பச்சையம்மன் சமேத ஸ்ரீ ராஜமன்னார் சுவாமி கோயிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் கடந்த 2ஆம் தேதி யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. வேத பாராயணத்துடன் 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று மங்கள வாத்தியங்கள் மற்றும் கையிலை வாத்தியங்கள் முழங்க யாகசாலைகளிலிருந்து கடம் புறப்பாடானது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சமகாலத்தில் ஸ்ரீ பச்சையம்மன் சமேத ஸ்ரீ ராஜமன்னார் சுவாமி மற்றும் சுப்பிரமணியர், ஆஞ்சநேயர், தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட பரிவார மூர்த்திகளின் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. வாள்முனி, ஜடாமுனி, பூமுனி, கருமுனி உள்ளிட்ட சப்த முனீஸ்வரர்களுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் பரம்பரை குடிப்பாட்டு மக்கள் மற்றும் திருவானைக்காவல் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேக ஏற்பாடுகளை திருப்பணிக்குழு மற்றும் பரம்பரை நிர்வாக பூசாரிகள் செய்திருந்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சுந்தரபுரம் அக்ரஹாரம் தெருவில் உள்ள ஸ்ரீ சுந்தர விநாயகர் கோயில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி நேற்று முன்தினம் மாலை யாகசாலை பூஜை, விநாயகர் பூஜை, வாஸ்து சாந்தி, யாக பூஜைகள் நடைபெற்றது. இன்று காலை 8:30 மணிக்கு பூர்ணாகூதி மகா தீபாராதனைகள் நடந்தது. தொடர்ந்து மேளதாளம் முழங்க சிவாச்சாரியார்கள் புனித நீர் அடங்கிய கடங்களை ஊர்வலமாக கோயிலை சுற்றி வலம் வந்து கோபுர கலசத்திற்கு கொண்டு சென்றனர். பக்தி கோஷம் முழங்க கோபுர கலசங்களில் புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பின்னர் விநாயகர் பெருமானுக்கு புனித நீர் ஊற்றி பல்வேறு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் நடைபெற்று மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் மானாமதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகி ராஜேந்திர பிரசாத் மற்றும் பக்தர்கள் செய்தனர்.